ஹாய் தங்கங்களே, எல்லாருக்கும் பொடி நுணுக்கலாம் இன்றைக்கி. பொடி நுணுக்க போகிறேன். அதனால் எப்படி நுணுக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது கொஞ்சம் மிளகு ஜீரகமாக போட்டு நுணுக்குனா பிள்ளைங்களுக்கு செரிமானம் ஆகும். அதனால் கொஞ்சம் இது அரிசி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கிறேன். அதை நீங்கள் பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா எதால் ஒரு அளவு எடுத்துக்கிறீங்களோ அதேமாரி எல்லாமே ஒரு அளவு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு அதே அளவு எடுத்துக்கிட்டேன். இது கொள்ளு உடம்புக்கு நல்லது, கால் வலிக்கலாம் நல்லது. அதனால் கொள்ளு ரசம் வைக்கலாம். கொள்ளு அவிச்சி சர்க்கரை தேங்காய் போட்டு சாப்பிட்லாம். அதனால் இதில் பொடியில் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதுண்டு. இது கொள்ளு போட்டுருக்கேன். அதே அளவு கொள்ளு போட்டிருக்கேன். இது உளுந்து உளுந்தையும் வச்சுக்கிட்டு அப்புறம் காட்டுறேன். இது கொஞ்சம் போட்டதுனால எல்லாம் கால் கிளாஸ் தானே, சின்ன கிளாஸில் போட்டேன். அதனால் மிளகு கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் நேரம் கிண்டி பொரிஞ்சவுடனே இப்போ சீரகமும் போட்டுக்கலாம். சீரகம் போட்டால் பிள்ளைங்களுக்கெல்லாம் செரிமானம் ஆகும். அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் நல்லது, முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது கருவேப்பிலை இதில் சேர்த்தாலும் நல்லது. அவ்வளோதான். போட்டு கொஞ்சம் தூளுக்கு பெருங்காயமாக இருந்தால் இப்போ தூளுக்கு பெருங்காயம், எனக்கு இந்த பெருங்காயம் தான் இருந்துச்சு. கடைசியாக அந்த சூடு உள்ள சட்டியில் போட்டு இது பூண்டு போட்டுக்கிட்டேன். அதிலே போட்டு 2 கிண்டு கிண்டி கொஞ்சம் அந்த இது இல்லாமல் இருக்கும். கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுக்குவேன். ஏன்டா பெருங்காயத்தை காமிச்சிட்டேன். சட்டி ஆஃப் பண்ணவொடனே போட்டுக்குவேன். அது உப்பு எல்லாம் இது பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எள்ளு போடுறவங்க எள்ளு போடலாம். நான் கொள்ளு போட்டிருக்கிறேன். எள்ளு தேவைப்படுறவங்க எள்ளு போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். எள்ளு போடுறவங்க அவங்கவுங்க இஷ்டப்படி தான். இது கொஞ்சம் நல்லா காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் மிளகா கூட சேர்த்துக்கலாம். காரம் இல்லாதவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ தான் நுணுக்கிட்டு நான் காட்டுறேன். பொடி நுணுக்குனேன், எல்லாத்தையும் காமிச்சல. அது நுணுக்கையில் காட்டலை, எனக்கு நேரம் இல்லை. டக்குன்னு அரைச்சிட்டேன். இதேமாரி குறைண்டு இது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி அதுமாரி பாருங்கள். எனக்கு மேலே போட்டு பிடிக்கலாம் பிடிக்காது. நல்லா ஊற்றி இப்படி பரட்டி அப்படி திங்கணும்.